பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பூச்சி மருந்து துணவல்லையே. உண்மையான காதலுக்கு ஒரு துணை இல்லையே, பொய்யான காதலுக்கு பூச்சி மருந்து துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பூச்சி மருந்து துணவில்லையே. உன்னை பார்க்க வந்தனரா நொப்பங்காரு இருந்தானடி, என்ன செய்ய போறானோ எது செய்ய போறானோ? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், வையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், வையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், வையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், நான் வள விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, ஜாதி மதம் வெறுத்தால் என்ன? நிலவா நான் வருவேன் உள்பாவனையோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? இளைஞர் வேதனை தெரியுமா? இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. இது எதுல போய் முடியுதுன்னு பாக்குறேன். சுருங்காதா? இந்த 4 பேர் இந்த இடத்த விட்டே போலையா ப்ரோ? சேம் டியூ ப்ரோ. வந்தாரே ஒரு சாமியார், அவர் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னால் மண்டையில் மஜர் இல்லாதால் ஒல்லி டோப் மண்டை. நான் சந்திக்காத நாரதரே கிடையாது, சந்திக்காத நடிகர் கிடையாது. இந்த பகுதியில் உள்ள பெரியவங்களுக்கு தெரியும். வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம்னா கரம்பன் செட்டு, கொரண்டு சுப்பிரமணி செட்டு. வள்ளிதரம் நாடகம்னா வள்ளிகளுக்கு தர்க்கம், ராமாயண மகாபாரதம் பேச வரட்டு வம்புழுத்தேன் என் தாத்தேன் வரிச்சூர் பழனியப்பனை சந்திச்ச வேணா. அவர் செத்து போயிட்டாருனே. அதுக்குள்ள கேதத்தை விழுத்தாட்டேன் சொல்லி வாய முடல. ஏப்பா 16 நான் பயிரை வச்சுட்டியாடா பேப்பய மைனே போடா. அதுக்கப்புறம் புரட்டா சூரியன் திரைப்பட நடிகர், புரட்டா சூரியனுடைய மாமா ராசாக்கூர் மண்ணின் மைந்தன் அஞ்சரை கட்ட ஆறுமுகத்தை சந்திச்ச வேணா. அவர் செத்து போயிட்டாருனே. செத்துட்டாருங்க. கம்புக்குட்டை இறக்க வர்றதுக்குள்ளேயே கொல்லி கொடுத்த உடைக்கிறியாப்பா நீ. இப்ப மாட்டிக்கிறேன். சூப்பர் சிங்கர்ல போய் இன்னைக்கு வெளிநாட்டுல பாடிக்கிட்டு இருக்காரு எங்க அண்ணன் முத்துச்சிற்பிய சந்திச்ச வேணா. அவர் அமெரிக்காவில் பாடி. ஆமா, அவன் நல்ல நேரம் அமெரிக்கால வர்றேன். நான் என்ன ஒத்த கடையை தாண்ட முடியாடா பேப்பைய வேணே. நான் தாண்டாது உனக்கு கணப்பு மசுரா. அங்கிட்டு தனியா என்னப்பா நடக்குது? கராட்டமா? கராட்டத்தில் எப்படி வாசிக்க மாட்டாங்களாடா அண்ணே? காயத்ரி ஆடுமா அண்ணே? பறவை காவடியா? இன்னும் இருக்க எல்லா காவடியும் வரும். நம்ம காவடி எடுக்கிறது நல்லது. இந்த சீனோட பேக்கப் தான். பேக்கப் ஜூம் சாத்தா கனகன்னரேன. இந்த பகுதியில் கட்டபொம்மன் நாடத்தை விரும்புவாங்க. வர்ணமட்டில் கூப்பிடலாம் இருக்கேன். எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவை நானோ எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவை
நடையாடாது கேதாடியா அடிக்கிறாங்களா காவலரை வேஷமிட்டால் கல்வர்களின் வேற்றுருவில் குருவா என்ன தெரியும்னு இவ்வளவு லாடா இருக்கு உனக்கு என்ன தெரியும்னு இவ்வளவு வேகமா இருக்குன்றதுனாலதான் வேகமா ஓடிக்கொண்டிருக்கின்ற உலகம் அதில் வேகமாக பயணிக்க தெரிந்த ஒவ்வொரு மனிதனும் பிழைத்துக் கொள்வான். வேகம் குறைந்ததென்றால் தூங்கும் போது கூட காலை ஆட்டிட்டு படுறா இல்லைன்னா உசுறு போச்சுனான்னு கொண்டு போய் எரிச்சு போறாங்க. எங்க அப்பா சொல்லி வேகமா இருக்கலாம் தம்பி, அதுல விவேகமா இருக்கணும். என்னத்த வேகமா இருந்த எல்லாமே தெரியுமா? எல்லாம் அனைத்தும் தற்றவன் அனைத்தும் கற்றவன். அப்புறம் எதுக்கு இந்த சின்ன கடலைக்கு வர்றதுக்கு 8 தடவை போன் அடிச்ச ரூட்டு கேட்டு உனக்கு கை தட்டலாம். எங்கே சின்ன கட்டளையில் நான் வளர்த்த நீதி செத்து போச்சா? பூரா என்னுடைய கம்பெனியால விஷயமா பேசுறீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்? அப்படி உன் செல்லுல சார்ஜ் இல்லைன்னு முதற்கொண்டு எனக்கு தெரியும். மனித தானே ஏற்றி விட்டேன். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்து உணர்ந்தவர் சோசியர். நான் என்ன சொல்றேன்? கடந்த காலம் நிகழ்காலம் என்ன தொழில் செய்வது என்று நிராகரித்து அதை யோசித்து சொல்லக்கூடிய தொழில் செய்பவர்கள் சோசியர். முத்து போட்டு பார்க்கக்கூடியவர் கோடாங்கி. தம்பி அதெல்லாம் அப்ப சாதகம் சரியா இருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர். மாடு சுத்து மாடு லாஸ்ட் பார்ட் 2 மினிட். காலையும் சிறந்த காலை, வீரர்கள் சிறப்பான வீரர்கள் லாஸ்ட் பார்ட் 2 மினிட். தற்சமயம் ஆடுகளத்திலே ஆடுகின்ற காலை பொன்னமராதி அருகாமல் உள்ள இந்த பேப்பை எனக்கு அந்த கைதட்டா போடா போ. ஜாதகம் கணிக்கப்பட்டது அப்ப. இந்த பூமியில குழந்தை பிறக்கிறது தன்னிச்சையாக சுயப்பிரசவம் நடக்குது. அதனால ஜாதகம் சரியா இருந்தது. தண்ணிக்குள்ள இல்லப்பா. இப்ப வந்து நல்ல நேரம் எப்பவோ அப்போ ₹1 சில்லற காசை போட்டு போயிருப்பேன். அதையும் தேடி வந்திருக்கேன். போடா சிவபூஜையில கரடி வந்து அவன் கரடி இல்லைங்க, அவன் தாங்க எறும்பு மாத்திரை. எலும்பு மாத்திரை எதுக்குச்சே வந்தானே தெரியல. நாசமா போக. இப்ப சரியாக சாதகங்கள் கணிக்கப்படாத காரணம் அவனுக்கு என்ன பேச? ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும்னு நான் நினைச்சேன். நாரதர் கழகம் நன்மையிலேயே முடியும். போயிட்டாரு. அப்படிதான் போயிட்டாரா? நஞ்சைக்கும் புஞ்சைக்கும் சஞ்ச சஞ்ச ஜக்கின் சஞ்ச சஞ்ச அவ்வளவுதான். நாடா தள்ளி வச்சு உங்களுக்கு 2 பேருக்கு ஆட்டம் வர்ற அளவுக்கு இருக்கா? என்ன தெரியும்? என்ன தெரியும் உனக்கு? ராமாயணம், மகாபாரதம், பகனான் சொல்லியா மண்ணால அமைந்தது மகாபாரதம். பெண்ணால. உங்க 2 பேத்துக்கு என்ன தெரியும்? திண்ண கட்டளைக்கு வழி தெரியுமா? போடா போடா முதல்ல. அவனுக்கு என்ன தெரியும்? அவனை அனைத்தும் கற்றவர் அண்ணா. இவரிடம் தாங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். எல்லாமே நிறைந்திருக்கிறது இந்த இடத்துல. ஏன்னா இவர் முயக்கண்ணி, நீ முய மாட்டிக்கிடுவ. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலில் சொல்லக்கூடிய ஐவகை நடனம். குறிஞ்சியிலே நஞ்சையிலே புஞ்சைகளும் நஞ்சைகளும் நிறைந்திருக்கிறதா இல்லையா? ஆமா இருக்குதுல்ல. அந்த இடத்துல நீங்க 2 பேரும் இருக்கா வந்திருக்கேன். எங்கன நாடகம்னே தெரியலையாடா. ஏன்னா பக்கத்துல பாட்டு படிச்சுன்னா இங்க உள்ள கவனம் சதனம் இருந்தாலும் விட மாட்டேன். எல்லாமே தெரியும். கசட தபர வள்ளினம், கசட தபர வள்ளினம், சபாசியா ஞங்கன நமன வள்ளினம், ஞங்கன நமன வள்ளினம், எரல வள்ளல இடையினம், எரல வரல இடையினம். இத வார்த்தையை அவனை சொல்லுங்க. நான் 12,003 ரூபா தர்றேன். சொல்லு மிஸ்டர் கிண்ணிக்கோழி மண்டை. வாங்க ப்ரோ வாங்க. ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வ. ஹலோ ப்ரோ. வாங்க. சாமி கேட்கின்ற வார்த்தைகளுக்கு அப்படியே சொன்னால் போதும். அவர் கேள்வி கேட்கவில்லை. அவர் என்ன வார்த்தையை கூறுகின்றாரோ அதை மட்டும் கூறுங்கள் மிஸ்டர் முக்குளிப்பான். சொல்லுங்க.
என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரியா இருக்கா? என்னையா எல்லாம் தெரியுமியா? அனைத்தும் உனக்கு தெரியுமா? அனைத்தும் கற்று உணர்ந்தவன். கசடதபுரம் வள்ளினம். நான் சொல்றத திருப்பி சொல்லு. மூக்குல அடிச்சனா சளியா கக்கிறான். பழக்கமே கிடையாது. ஒருத்தர் சொல்றத மறு சொல்லி பழக்கமே கிடையாது. நானாத்தான் சொல்லுவேன், நானாத்தான் பாடுவேன், நானாத்தான் பேசுவேன். சரி, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் வந்து கேட்கிற கேள்வி கேட்டு பாரும், கேட்டு தொலையும். நான் கேட்கிற கேள்விக்கு சொல்றத திருப்பி சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். தெரிஞ்சா தானே. சரிங்க, ஒரு குடும்பம்னு இருக்குன்னா, குடும்பம் இருந்தால் புருஷன் பொண்டாட்டி இருப்பாங்க. மயங்க பிள்ளை. பெண்ணாகப்பட்டவள் பின்தூங்கி முன்னழுவோள் பத்தினி. பெண்ணாகப்பட்டவள் சேலை கட்டுவாள். ஆம்பளையாகப்பட்ட போடா 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 நீ வாடா. பெண்ணாகப்பட்டவள் என்ன, எல்லாருக்கும் சாதம் பரிமாறி இறுதியிலே சும்மா இருக்குப்பா. அந்த ஐயாவை சும்மா இருக்க சொல்லுங்க. நாடகத்தை கருத்து போறார். பெண்ணாகப்பட்டவள் ஆமா பின்தூங்கி முன்னழுவோள் பத்தினி. எல்லாருக்கும் சாதம் பரிமாறி மீத இருக்கிற சாதத்துல தண்ணீரை ஊத்தி எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து அந்த வாசல்லே சாணம் தெளிச்சு கோலம் போட்டு மகாலட்சுமி வீட்டுக்கு வரவழைப்பவள் யாருன்னா ஒரு பெண்ணாகப்பட்டவள். அதனாலதான் பின்தூங்கி முன்னெழுவோள் பத்தினி அப்படின்னு. ஒரு பெண்ணாகப்பட்டவள் அதிகாலையில எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்திலே வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போட்டு அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே மகாலட்சுமி இல்லத்துக்களே வரவழைப்பாள். ஏன் பெண்கள்லாம் காலையிலே அதிகாலையிலே எழுந்திருச்சு வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுவதற்கான காரணம் என்ன? நல்ல கொஸ்டின் தான். கேள்விதான். அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே 4:05 4:30 ஒரு பெண் எந்திரிச்சு அதிகாலையிலே பெண் எந்திரித்து ஏன் கோலம் போடுகிறாள்? ஒரு லோன் போட்டிருக்கலாம், ஒரு குட்டே பிஸ்கட் போட்டிருக்கலாம். ஏன் பெண்கள் கோலம் போடுறாங்க? கோலங்கள் நாதஸ்வரம் அது சரியலா? ஏன் அதிகாலையிலே வாச தொலைச்சு கோலம் போடுறாங்கன்னா வாச கரு வேப்பிலையே எங்க அத்தை வைத்த முத்துதிலையே சொல்ல விடுங்கடா. நான் பல விதமா அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து எனப்பம்பா. நான் சாதாரண ஆள் கிடையாது மிஸ்டர் கதவாளி மண்டை. சரிங்க, பதில சொல்ல வர்றியா? சொல்றேன். கோலம் என்பது வாழ்க்கையிலே பல கோலம். அலங்கோலம், கேள்விக்கு பதில் தெரியல வந்துருச்சு. பழம் பழுத்து மீனாட்சி எங்கமெல்லாம் சுத்தி வந்தது யாருன்னு கேள்றா பேப்பையில. வந்தது யாருன்னு கேட்கலன்னா திரும்பி போயிருவியா? வந்தது யாருப்பா? நீ கேட்கவே வேணாப்பா. ஓட்டப்பல்ல இருந்து எச்சி தெரிச்சிச்சப்பா மயிர் மயனே. ஏன் வாசல்ல தெளிச்சு பெண்கள் வாசல் தெளிச்சு கோலம் போடுறாங்கன்னா கோலமாவு பலவிதம். கலர் பொடி, ஊதா பொடி. ஆனா ஏன் பெண்கள் வாசல் தெளிச்சு கோலம் போடுறாங்கன்னா முன்னொரு காலத்திலே எங்க ஆத்தா எங்க அப்பத்தா காலத்திலே அரிசி மாவிலே கோலம் போடுவார்கள். சபாஸ் கிடையாது, கோலம் போட்டது அசோக். சொல்றேன், எனக்கு தெரியாதா? அப்படி அரிசி மாவிலே கோலம் போடுகின்ற பொழுது இல்ல யோசிக்கல, கற்பனை பண்ணி சொல்றேன். அப்ப அரிசி மாவுல கோலம் போடும் போது எறும்பு சீவராசி வரும்போது அந்த அரிசி மாவில் உள்ள இந்த சின்ன சின்ன பீஸ்கள், சின்ன சின்ன துணுக்குகளை இந்த எறும்பு அந்த மாவு துணுக்குள்ளே எடுத்துக்கொண்டு போய் பொந்துக்குள்ளே வெரி ஸ்டாக் என்றால் சேமித்து வைப்பது. மழை தண்ணி காலத்திலே எறும்புகள் வெளியே வந்தால் தண்ணிக்குள்ளே முங்கி செத்து போகும். ஆனா அந்த நேரத்திலே இந்த கோல மாவுகளை கொண்டு போய் வைத்து அந்த எறும்பு அதனுடைய குடும்பம் அதனுடைய புத்ரு அதை சாப்பிடும் பொழுது எந்த வீட்டு வாசல் இருந்து இந்த கோலமாவை எடுத்துட்டு போச்சோ அந்த எறும்பு
அந்த எறும்புகள் அத்தனையுமே இந்த சந்ததிகளை வாழ்த்துமா, குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காலையிலே பெண்கள் எந்திரிச்சு தண்ணி தொளிச்சு கோலம் போடுறாங்க. இதுதான் திட்டவட்டமான உண்மை உண்மை உண்மை. இதுதான் எது உண்மை? எது பதில்? நான் கேட்ட கேள்வி போடா. எது பதில்? இதாய பதில். எறும்பு போடா. ஆமா, நீங்க சொன்னா நாங்க சரின்னு ஒத்துக்கறோம். பதில் இதாய உண்மையான பதில். பதில் அருமையான பதில். சிறப்பான பதில். மாவு. எது மாவு? அரிசி. அரிசி மாவுல கோலம் போடும் பொழுது சாமி, சும்மா இருங்க சாமி. உடனே கோலம் போடுற மாவத்தை தூக்கிட்டு போய் பொந்துக்குள்ள வச்சுக்கிறதா. அது மழை காலத்துல தின்னுதான். சின்ன பிள்ளை முட்டாயை போட்டு அதுன்னு தூக்கி போய் வச்சுக்கிறது. கோலமா மட்டும் தூக்கி போய் வச்சுக்கிறது. சரி, வீட்டுல இருக்க எறும்பு அதை போய் தூக்கி வச்சுக்கிறது. காட்டுல இருக்க எறும்புமா கோலப்படி அங்க போய் போடுறாங்க. இல்ல நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. ஏன் வாத தொலைச்சு கோலம் போடுறாங்கன்னா அதுக்கான பதில் நான் சொல்றேன் சாமி. பதிலே வந்துருச்சு. நீ உனக்கு எது பதில்? இதை பதில் நான் ஒத்துக்கிற மாட்டேன். பரோட்டா போட்டா கூட எறும்பு அள்ளிட்டு தான் போகுது. அது அப்படியே உள்ளுக்கே இருக்குமா? பூசணம் பூத்து போகாதா? மாஸ்டர் வளர்த்துமா? என்னங்க சாமி, நான் கேட்ட கேள்விக்கு தான் பதில். இது பதில் இல்ல, ஒத்துக்கிற முடியாது. போடா. புரோட்டா தூக்கிட்டு போகுது. அந்த காலத்துல ஏதாவது நோத்தா விட்டு புரோட்டா? ஏன் பரோட்டா போடல? அந்த காலத்துல அரிசி மாவுல கோலம் போட்டாங்க. அதனாலதான் அன்றைய காலத்துல உள்ள ஆளுகள்லாம் 100 வயசு 150 வயசுக்கு வாழ்ந்தாங்க. இந்த காலத்துல போடுற கோலத்துல எந்த எறும்பு மயிர் வரும்? நீ போடுறதே கெமிக்கல் கல்ல அரைச்சு போடுற எறும்பு அதை குத்திட்டு போய் செத்து போயிடும். போங்க ப்ரோ. போடா. இவனுக்கிட்ட கம்மாக்கரையில எறும்பு இருக்கு. ஆமா, அங்க போய் யார் கோலம் போடுறது? அந்த எறும்பு வீட்டுக்கு வந்து போகுதா? கோயில்ல எறும்பு இருக்கு, அங்க கோலம் போடுறாங்களா? ஆமா, பொங்கத்தூர் எப்படி 4 அரிசி பூசாரி போட்டு வந்துருவாரு. அந்த கோயில்ல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூஜை வைப்பாங்க. சிவராத்திரி வருதா அன்னைக்கு தான் பொங்கல் வைப்பாங்க. அந்த பொங்கல் அள்ளி கொண்டு போய் பொந்துக்குள்ளே வச்சுக்கிறோமா? நீ அவமானப்படுத்துற மாதிரியே பேச. அவமானம் இல்ல, இது உண்மை. அதுக்கு அப்ப கோலம் போடுவதற்கான உண்மையான விளக்கத்தை நான் கூறிவிட்டேன் அண்ணா. அது தவறு. நீங்க மறுத்து பேசலாம். தவறு என்றால் ஏன் கோலம் போடுறாங்க? தண்ணி தொளிச்சு அதிகாலையிலே வாசல்ல ஏன் கோலம் போடுறாங்க? அவனுக்கு பதில் தெரியும். பதில் தெரிஞ்சா சொல்லு. பதில் தெரிஞ்சா சொல்லு. ஏன் பயப்படுற? ஆடா சொல்றான். பதில் அவன் சொன்னதா உண்மையான பதில். ஐயோ சாமி, அது பதில் இல்ல சாமி. உங்களுக்கு இருக்க பதில். ஏன் தண்ணி தொளிச்சு கோலம் போடுறாங்க தெரியுமா? ஏன் என்ன காரணத்துல? உங்களுக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல, இருக்கவங்களுக்கும் தெரியல. ஏன் தண்ணி தொளிச்சு? அதிகாலையில பெண்கள் காலையில வாசல் தெளிச்சு கோலம் போடுவதற்கான காரணம் என்ன? காரணம் இருக்கு. என்ன? ஏன் தண்ணி தொளிச்சு கோலம் போடுறாங்க தெரியுமா? கோலத்தை போட்டு தண்ணி தொளிச்சா கோலம் அழிஞ்சுவோம்ன்றதுக்காண்டி தண்ணியை தொளிச்சு கோலம் போடுறாங்க. அதுதான் பதில். தண்ணியை தொளிச்சு கோலம் போட்டா கோலம் அழியாது. கோலத்தை போட்டு தண்ணியை தொளிச்சா கோலம் அழிஞ்சு போயிடும். அதை விட்டு எறும்பு அள்ளிட்டு போதான் மார்ஜி மாவை வச்சுக்கிறதா. கம்மாக்கரையில் இருக்க எறும்பு எதை அள்ளிட்டு போகுது? ஏய், இதுக்கு நீங்களும் கைதட்ட வர எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கப்பா. இது பெரிய அதிசயமாக்க. நான் உண்மையான வரலாறு அன்றைய காலத்திலே முப்பாட்டுன்னு சொன்னதை சொன்னேன். ஆனால் இவன் சொன்னான் பாரு, கோலத்தை போட்டு தண்ணி தொளிச்சு அழிஞ்சு போயிட மாட்டே. அவனை போய் சொல்லிட்டேன். இது என்னால சீர்ணிக்க முடியாது. 2047 வரைக்கும் விடுங்க ராதா. நீ பொத்தியாக கூட்டிட்டு லூசு பையல கூட்டிட்டு வந்தேன். அண்ணன் தானே, அண்ணன் முகரைய பாரு, தம்பி முகரைய பாரு. ஐயா, நீங்க நடந்தது நடக்க போறது பெருங்கொண்ட பெரியாளோட மயன். நீங்க சொல்லிவிட்டு எப்படி போறேன்னு பாரு. அவன் போலங்க. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். போதுமையா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. வச்சுக்கவே விடாது. சரி, நான் சொல்றேன் பாருங்க. எலிக்கு முற்பிறவிலே இறைவன் வாளை படைத்தான். காரணம், சிவனும் பார்வதியும் சேர்ந்து ஒரு வரத்தை கொடுத்தார்கள். மறுபிறப்பிலே நீ சக்கரவர்த்தியாக பிறக்க வேண்டும்னு. சிவனும் பார்வதியும் எலிக்கு வாழ படைச்சதற்கான காரணம் என்ன? நிக்கிறாங்க. இந்த எலிய கொல்லணுமுங்க. எலி பேச வச்சு நான் கேட்ட போக மாட்டாயா? அவன் கேவலப்படுத்து தானே. சொல்லுங்க. எலி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாகனம். சிவனுக்கு ஏன் காலை வாகனம்? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லவா? சொல்லலாம். சிவனுக்கு ஏன் காலை வாகனம்? ஆதி காலத்திலே மனிதன் தோன்றிய பொழுது சிவபெருமான் தோன்றுகிற பொழுது, மனிதர்களே இந்த பூலோகத்தில் நீங்க வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்கிறார். அப்ப மனிதர்கள் சொல்றாங்க,
எங்களுக்கு பட்டாடை வேணும் என்று. ஆனால் சிவபெருமான் புலித்தோலை அணிந்து கொண்டார். திருப்பி திருவோட்டை சிவபெருமான் கொடுக்கிறார். இந்த திருவோட்டை வச்சு நாங்கள் என்ன செய்து சாமி என்று மனிதர்கள் கேட்கிறார்கள். அப்ப திருவோடை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். மனிதர்களுக்கு தங்கத்தட்டு வெள்ளித்தட்டாக கொடுத்தார். இதையா பேச. அதே மாதிரிதான் இந்த காளையாப்பட்டது மனிதன் விவசாய நிலத்திலே உழவுக்கு போட்டுகிறான். விளைஞ்ச கதிரை நெல்லை மனிதன் எடுத்துக்கொள்ளுகிறான். வைக்க குளத்தை மாட்டுக்கு போடுகிறான். நெல்லை அரைத்து அரிசியை மனிதன் எடுத்துக் கொள்ளுகிறான். தவிடை மாடு திங்குகிறது. அதே மாதிரி சோறை வடித்து சோறை ஏற்றுக்கொள்கிறான். அந்த சோறு வடித்த தண்ணியை காளை மாடு ஏற்றுக்கொள்கிறது. அதனாலதான் சிவபெருமானுக்கு காளை வாகனம். கை தட்டலாம். இதெல்லாம் சும்மா கிடையாது, நான் சொல்றேன். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கும் பொழுது எலிக்கு ஏன் ஆண்டவன் வாழை படைச்சேன்? இதான் கேள்வி. இதுக்கு ஏன் காளைக்கு போற? எலிக்கு ஆண்டவன் சாக்கியை படைத்திருக்கலாம், சாக்கபுசரை படைத்திருக்கலாம், ஓல்டேஜை படைத்திருக்கலாம், கீர்ராடை படைத்திருக்கலாம். ஆனால் எலிக்கு ஆண்டவன் ஏன் வாளை படைத்தான் என்றால் அந்த எலி தன்னுடைய வாழை வைத்து தான் செத்து போகுமா? விளக்கம் சொல்றேன், சொல்லுங்க. ஏன் வாழை படைச்சேன்? தன்னுடைய வயதான அப்பா தன் மகனுக்காக மதுரை செல்கிறார். மதுரை செல்கின்ற பொழுது மகனுக்கு தீமண்டங்களை வாங்குகிறார். மகன் சென்று விட்டான் பள்ளிக்கூடத்துக்கு. அப்பொழுது வீடு திரும்புகின்ற மகனுக்கு வைத்து விட்ட அப்பா ஆட்டை பத்திட்டு போறாரு. அந்த எலி வந்து மகனுக்கு வாங்கின தீமண்டத்தை கடித்து நாசக்காடு பண்ணி சாப்பிட்டு விட்டு ஓடி விட்டது. மகன் வந்து பார்க்கிறான், அப்பா வாங்கிட்டு வந்த தீமண்டத்தை காணாம். ஒருவேளை தங்கச்சி பிச்சு தின்றுக்குமோ என்று சொல்லி பார்க்கிறான். தங்கச்சியுடைய தடயமா இங்கே இல்லை. என்னென்று பார்த்தால் அந்த எலி அப்பொழுது தின்றுகிட்டு இருந்த பூந்தியோடு வாயில் வைத்து கொண்டு ஓடுது. அந்த பைய பின்தொடர்ந்தே போனான். எலி பொந்துக்குள்ள போயிருச்சு. பொந்துக்குள்ள போனால் எலியை காட்டி கொடுத்தது அந்த வாள் மட்டும் வெளியே தெரியுது. அவங்க அப்பா ஆடை மேய்ச்சிட்டு வந்து ஆட்டை அடைச்சு விட்டு வர்றாரு. மகன் கோ என்று அழுகிறா. அப்பா தீமண்டத்தை போனா அந்த பாலா போன எலி தின்றுச்சு, அதை கொல்லாம விடக்கூடாது என்று தந்தையிடம் போய் அந்த பொந்துக்குள்ளே காட்டுகிறான். எலி வாளு வெளியே தெரிகிறது. சுட சுட சுடி தண்ணீர் 10 லிட்டர் போட்டு அப்பா அந்த எலி வாளுக்குள்ளே தெரியுது வார் அந்த பொந்துக்குள்ளே ஊத்துனார். எலி சூடு தாங்காமல் வெளியே வந்துச்சு. தூக்கி போட்டு பொழந்தாங்க. எலி செத்துச்சு. அதனாலதான் எலிக்கு ஆண்டவன் வாழை படைச்சான். கை தட்டலாம், சும்மா இல்ல. அவர் என்ன நீங்க ஒரு சாமி அவங்க போய் கேள்வி பதில் சொல்றேன். என்னடா அவர் என்ன கேட்டாரு? என்னடா பதில் சொல்ற? எது எலி பொந்துக்குள்ள போனவன அது மறைஞ்சுக்கிறான். ஏண்டா பொந்துக்குள்ள ஓன மறைஞ்சுக்கிறோம், வீட்டுக்குள்ள ஓன தெரியுமா? அதுக்கு பதில் அது இல்லடா. ஆமா, அதுல வாழு எலிய பூந்திய தூக்கிட்டு போயிட்டா அவன் வந்து பெட்டிஷன் பண்ண காவல்துறையில போய் போடா சாமி. நான் சொல்றேன் நல்லா தாயா பதில் சொன்னேன். இல்ல என்ன அந்த கேள்விக்கு நல்லா பதில் சொன்னேன். எலி வாழு 800 அடியா? அது பொந்துக்குள்ள நுழைஞ்சுட்டா வாழு தெரிஞ்சுட்டா அவங்க அப்பனை கூப்பிட்டு காமிச்சானா அவர் சுடுதண்ணி அது 10 லிட்டர் அந்த முட்டுக்கான பொந்துக்குள்ளே 10 லிட்டர் என்ன ஊத்தணும் தண்ணியே. நான் சொல்றேன் சாமி அந்த பதில் மாதிரி எதுவும் சொல்லி. ஐயோ நான் அப்படியெல்லாம் எந்த நேரம் பார்த்தாலும் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். சரி, எலிக்கு ஏன் இறைவன் வாளை படைத்தான்? இறைவன் ஏன் எலிக்கு வாழை படைச்சான்னா அவன் சொல்றான் மாதிரி சுடுதண்ணிய பதின்றியா அதுன்றியா இதுன்றியா உனக்கெல்லாம் நீ எல்லாம் போட போட முதல்ல மூஞ்சில முழிக்கவே சொல்றா மாதிரி என்னென்னமோ சொல்றான். பூஞ்சியை தூக்கிட்டு போச்சா அவங்க அப்பா வாய்க்கால இருந்து வந்தாரா வேல்கம் படுத்து குத்துனாரா? ஆமாடா தரங்கடுத்து குத்தாம விட்டாங்க எலிய. அது இல்ல சாமி, நீங்க சொல்லுங்க. இறைவன் ஏன் வாழை ஆண்டவன் எலிக்கு படைத்தா? எலி செத்தன்னைக்கு தூக்கி கொண்டு போய் போடுறதுக்காக படைச்சேன். கை தட்டலாம், இப்ப கை தட்டலாம். எலி செத்தனைக்கு தூக்கி கொண்டு போய் போடுறதுக்காகத்தான் வாண்டவே வாழை படைச்சிருக்கேன். பூனைக்கு தான் படிச்சேன் வாழு, நாய்க்கு தான் வாழை படிச்சேன். பூனைய நீ தூக்கி போடும்போது பாத்திருக்கியா? எலி செத்தனைக்கு யாராவது காலை பிடிச்சி தூக்கி போடுக்காங்களா இல்ல காலை பிடிச்சி தூக்கி போடுக்காங்களா? அந்த வாழைத்தையும் அது முனி வாழை பிடிப்பாங்க. அது ஏன்டே எனக்கு தெரியவே இல்லை. எலி தான் அப்படித்தான் பிடிப்பாங்க. இப்படி கொண்டு போவாங்க. ஆனா காட்டெலியை உரிச்சு திம்பாங்க. ஆனா அந்த எலி செத்தனைக்கு மட்டும் இப்படி பிடிச்சி தூக்கி அப்படி தூக்கிடுவாங்க. அதுக்கு தான் ஆண்டே படுத்திருக்கியா? நான் சொன்ன சரிதான சாமி? சரிங்க, உங்கள்ட்ட கேள்விங்கிற இடத்துக்கு வேணாம். உள்ள ஆளோல சோன ஒரு சத்தம். என் தங்கச்சி வள்ளி இல்லைங்க, 2 இன்னும் ஒண்ணு ஏன் ஆளு உங்களுக்கு. ஆமா, அந்த பெண்மக்களை அழைத்து வாருங்கள். அவர்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். குபுர குயின்னு சேவலம் பார்த்து படிக்குது பாட்டு.
நீயும் பதில் சொல்ல கேட்டு வாடி டான்ஸுக்காரி வாடி ஏ வாமா வெளியில் வாமா வத்ததும்மா அந்த பிள்ளையை அழைத்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டார் அண்ணா. அழைத்து வாருங்கள் என்றால் இன்னும் தெரியாம தெரிகிறாய் தம்பி. அதனாலதான் உனக்கு தம்பியா இருக்கு. அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்கடா என்று சொல்கிறார். கூட்டியாந்து விடுங்களாவா? ஆண்டவா, எனக்கு நெஞ்சம் கொதிக்குதே. எதுக்கு கிட்னி சுருங்குது. நெஞ்சம் ஏன் கொதிக்குது? கொஞ்சம் கொதிக்க கூடாது, நெஞ்சும் கொதிக்க கூடாது. நெஞ்சம் ஏன் கொதிக்குது? அண்ணே, தமிழ்நாடு பூரா எனக்கு பேர் இருக்கடா, உலகம் பூரா பேர் இருக்கிறதுனால நம்ம சம்பாரிச்சுக்கலாம். இளைஞர் ஊரா உசுலமட்டில ஒரு ஆபீஸ் போடுவோம், செக்கானத்துல ஒண்ணு ஓடும், செக்கானத்துல ஒரு ஆபீஸ போடுவோம். இளைஞர் கும்பிந்துருவாங்க. அதுல உசுலமட்டி ஏரியா இளைஞர்கள் அப்படி தபால் எடுத்துறார்கள். உசுலமட்டி இளைஞர்கள் மட்டும் இல்ல, பெரிய டோக்கன் போடுவா. பெரிய டோக்கன். அந்த இளவட்ட பயலுக்கு எப்படி கப்ளிங்? இளவட்ட பயலுக்கு சின்ன கப்ளிங், பெரிய ஆளுகளுக்கு பெரிய கப்ளிங். அண்ணே தம்பிக்கு வேலை டோக்கன் கொடுக்குற அந்த மாதிரி அங்க கொடு டோக்கனை. அந்த வெள்ளச்சட்டைக்கு டோக்கன் கேக்குறாரு. கண்ணே, வெள்ளையம்மா நல்ல மரியாதை. கண்ணே வெள்ளையம்மான்ட்டு என்னடாவா? கையை விட முடியாது, பூரா நகமா இருக்கு. யோ என்னையா சொல்லி தொலைற உன் மொகர கடைய பாரு, மொகர கடைய புடிச்சிருக்கா கையை விடியானா? அதுதான் நகம் படக்குன்னு விட்டேன். அழைத்த காரணம் எதுக்கு கூப்பிட்டீங்க? அழைத்து வாருங்கள். சாமி வந்திருக்கார். சாமி வந்திருக்கு. ஐயா சாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு வேளாமா, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு வேளாமா, இந்த பொம்பளையே காத்துப்பட்டு தடிக்கு வேளாமா.
அரடி போட்டு நோண்டவா. ஐயோ அழகு, எத்தனை அழகு. ஆகா, இப்பேற்பட்ட அழகான பெண்மகளை அழகு, எத்தனை அழகு. கோடி மலர் விட்டிய அழகு. வாழ்க வளர்க சுபிட்சரக்க மனமார வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு. எனக்கு என்னமோ 100 பின்னாடி வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்கு இங்கு வாழணும். எந்த மாப்பிள்ளை? விதி. யாரும் அடிமேல் அடி அடிச்சாம் அம்மியும் நகருமடி அடியாத பிள்ளை என்றும் படியாமல் போகுமடி. தாளாட்டு பாட்டு பாடு ரத்தினமே உனக்கு தளம்பு வாழ்ந்து தாரே புதுமே. பல்ல கடிக்குது. கற்புக்கர சேலை கட்டி கரையோரம் தோறுகுட்டி, கற்புக்கர சேலை கட்டி கரையோரம் தோறுகுட்டி, கரும்பை எறும்பு கண்டா விட்டிடுமா, உன்னை நான் கண்ணால் பார்த்தாலே அது கட்டிடுமா, உன்னை நான் கண்ணால் பார்த்தாலே அது கட்டிடுமா. உன் மேல அன்பு இருக்கு, உள்ளத்தில் நினைப்பு இருக்கு. தங்கமே தங்கமே தங்கமே. உன் மேல அன்பு இருக்கு, உள்ளத்தில் நினைப்பு இருக்கு. உன் மேல அன்பு இருக்கு, உள்ளத்தில் நினைப்பு இருக்கு. ஆனாலும் நெஞ்சுக்குள்ளே என்னமோ போல் இருக்கு. ஆனாலும் நெஞ்சுக்குள்ளே என்னவோ போல் இருக்கு. ஹலோ. ஆனாலும் நெஞ்சுக்குள்ளே என்னமோ போல் இருக்கு. தாலாட்டு பாட்டு பாடு ரத்தினமே, உனக்கு தளம்பு வாங்கி தாரே அன்புதானே. ஹலோ, வயசுக்காரனே. கரும்பு எறும்பு கண்டா கட்டிடுமா, உன்னை நான் கண்ணாலே பார்த்தாலே அது கட்டிடுமா, உன்னை நான் கண்ணாலே பார்த்தாலே அது கட்டிடுமா. அண்ணே 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 இந்த அண்ணே, அப்புறம் டீ சாப்பிடறது எல்லாத்தையும் ஏத்தி வை, நான் கேட்க மாட்டேங்குது. சுத்தரு நீ எனக்கு. எவ்வளவு அழகாக இருக்கும் பொழுது உங்கள் தங்கி அதை விட எங்க அம்மா இதை விட சூப்பர் பிகரா இருக்கும். உங்கள் தங்கி நான் இப்ப பாருங்க கூப்பிடுற வெள்ள உழுவே